ஐயா உண்டு. அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி திருவாசகம் 3. ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்திய பிற்பாடு வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்து விட்டது என்ற செய்தியை கலிமன்னனுக்கு கலிநேச மன்னனு அறிந்து கொள்ளும்படியாக ஐயா எழுதி அனுப்பிய திருவாசக செய்தி. சென்ற வகுப்பில் நாம் ஐயா தவசிருப்பதற்கு உகந்த இடம் எது என்று வியாசமுனிவரை அழைத்து கேட்ட செய்தியை பற்றி நாம் அறிந்தோம். தட்சிணாபூமியினுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது அடுத்த பாடப்பகுதிக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். இன்று திருவாசகத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். திருவாசகம் 3. வால ராமச்சந்திர சூரிய நாராயணர் தானே வைகுண்டமாய் தோன்றி, அதாவது வைகுண்ட அவதாரம் யார் நிகழ்த்தி இருக்கின்றார் என்பதை இந்த ஆகமும் நமக்கு தெளிவாக எடுத்து இயம்புகின்றது. அதாவது நாராயணரே வைகுண்டமாக அவதாரம் எடுத்திருக்கின்றார் என்று இந்த வாசகத்தின் மூலம் பல இடங்களில் சொல்லி வந்தாலும் இந்த திருவாசகம் நமக்கு அதை தெளிவாக தெளிவுபடுத்துகின்றது. பாலராமச்சந்திர சூரிய நாராயணர் தாமே வைகுண்டமாய் தோன்றி தர்மம் நிச்சயித்து காணிக்கை கைகூலி காவடி எந்தன் திருச்சம்பது முதல் வேண்டாம் அவசியமில்லை என்று நிறுத்தலாக்கியே. ஐயா வைகுண்டர் காட்டிய வழிபாட்டு முறையில் முந்தைய வழிபாட்டு முறைகள் தேவையில்லை. காணிக்கை போடக்கூடிய அந்த முறை தேவையில்லை. காவடி எடுக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை தேவையில்லை. இறைவனை வழிபடுவதற்காக குறுக்கு வழியில் செல்வதற்காக அங்கே கைகூலி கொடுத்து செய்யப்படுகின்ற அந்த வழிபாட்டு முறைகள் தேவையில்லை. இவ்வாறு யுகம் சோதித்து ஒரு குடைக்குள்ளாகவே 1008ஆம் ஆண்டு யுகம் சோதித்து அப்படின்னா இதற்கு முந்தைய 6 யுகங்கள், அந்த 6 யுகங்களிலும் தோன்றிய அசுரர்களையெல்லாம் வென்று அவைகளை அங்கே நிலைநிறுத்தி அடுத்ததாக அந்த அசுரர்களை அழித்து யுகங்களையும் நிறைவு செய்து கலியுகம், இந்த கலியுகத்தில் கலியை அழிப்பதற்காக எம்பெருமான் வைகுண்டமாக அவதாரம் எடுத்து அதாவது 1008ஆம் ஆண்டு மாசியில் இந்த உலகை ஒரு குடைக்குள் ஆழ்வதற்காக 1008ஆம் ஆண்டு மாசியில் கடற்கரையாண்டி நாராயணம் பண்டாரம் என நாமம் கூறி எளிய கோலமென பாவிச்சு தட்சணம் பழி கொண்டிருந்து தர்மமாக தாரணியோர் யாவருக்கும் தண்ணீர் மண்ணால் சஞ்சல நோய்பினை தீர்க்கவும் அங்கே வர்மம் வாதை கோதை பயங்களை போர்க்கவும். அதாவது வர்மம் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய மனதில் அங்கே இருக்கக்கூடிய பயங்கள், மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், வெளியில் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த தீய வினைகள், இவற்றை மாற்றுவதற்கும் கர்ம வினைகளினால் வரக்கூடிய பிறவி பிணி என்ற மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய துன்பங்கள் இவற்றையெல்லாம் போக்குவதற்காகவும் பேய் பிசாசுகளினால் வரக்கூடிய தொல்லைகளையெல்லாம் மாற்றி வைத்து அவைகளையெல்லாம் அழித்து இதனால் வரக்கூடிய பயங்களை போக்கி பிறவி நாசம் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த பிறவி என்ற பிணியிலிருந்து விடுபட செய்யக்கூடிய நிலை, பொய் வினை சஞ்சாரம், அதாவது பொய்க்குள் அகப்பட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து பாவங்களை செய்து வருகின்ற இந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும். அப்படி என்றால் அதற்கு எப்படி ஒரு நேரான வாழ்க்கை முறையை வாழ்வது என்ற அந்த நிலையையும் விளக்கி பீடை கோடை வாடை தீர்க்கவும். ஆனால் அறியாமையில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அறியாமை என்ற அந்த இருளை அகற்றி மக்களுக்கு தெளிவு கொடுத்து இறை ஞானத்தை போதித்து இந்த பயங்களையெல்லாம் மாற்றி நீங்கள் தர்மமாக இந்த உலகில் வாழ்வதற்குரிய வழிகளை மக்களுக்கு எடுத்து சொல்லவும், பிள்ளை இல்லாத பேருக்கு பிள்ளை கொடுக்கவும், கண்ணில்லாத பேருக்கு கண் கொடுக்கவும், தனமில்லாத பேருக்கு தனம் கொடுக்கவும், சாம்ப சதாசிவ மூவரும் சற்குணமாகியே தன்னால் ஒரு வேஷமாகி சமைந்து மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக மக்களுக்கு அதாவது இந்த இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் அங்கே தர்மயுகத்திற்கு அழைத்து செல்வதற்குரிய வழிமுறைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் அதற்குரிய வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக வைகுண்டமாக எம்பெருமான் அவதாரம் எடுத்து
சாதி உயர்கொண்ட சக்தி மாதர் வழியிலே சகல குண நாராயணர் தீர சாதி வைகுண்டமாக பிறந்திருக்கின்ற, அதாவது சான்றோர் வழியில் சான்றோர் குல மக்களுக்கு உபகாரம் செய்ய, அதாவது நல்ல மக்களுடைய உள்ளங்களிலே வைகுண்டமாக இருந்து அருள்பாலித்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வைகுண்டம் பிறந்திருக்கின்றார். ஆகவே இது நன்றாக தெரியும். ஆனதினால் பூமியில் அடிபிடி அநியாயம் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். இறை தண்டம் அவகடம் கைகூலி பொய் புரட்டு அவர் செவியில் கேட்க ஒண்ணாதென்றும். ஆனால் இதெல்லாம் வைகுண்டத்திற்கு உகந்ததல்ல. பொய் புரட்டு பேசுவது, பொய் மக்களை வஞ்சகமாக துன்பப்படுத்தக்கூடிய செய்து, அவகடம் செய்து, அதாவது வீண் பணிகளை மக்கள் மீது சுமத்தி அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிற, இதெல்லாம் எந்த செயல்முறையும் அவர்களுடைய காதிலே கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, மகாகோடி தர்ம பாக்கியசாலியாய் பூமியிலே அதிகபாயமாய் விரித்து அவர் அருகில் சூழ அலங்காரமாக தர்மமணியை நிறுத்தி பூமியிலே அந்தர வீடு லாட வீடு திறந்துன்னா எல்லாரும் ஞானம் பெற்று அந்த தர்மபதி ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய அந்த நிலையை அடைவதற்காக அறநடனம் திருநடனம் ஆடல் பாடல் அங்கனே கண் நோக்கி. ஏன்னா கையிலையில் நடக்கக்கூடிய வைகுண்டத்தில் நடக்கக்கூடிய அந்த நடனங்கள் சிறப்புகள், தர்மபதியினுடைய சிறப்புகள் எல்லா மக்களுடைய அகக்கண்ணில் தோன்றும்படியாக செய்து, அப்போ அந்த அகக்கண்ணில் தோன்றும்படியாக செய்யணும்னா எப்படி இருக்கணும், அந்த உள்ளம் என்பது தூய்மையானதாக இருக்க வேண்டும். இறைவன் அருள்பாலிக்கக்கூடிய வல்லமை உடைய இடமாக மக்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போது இவையெல்லாம் என்ன செய்யும், எல்லாவித நிகழ்வுகளையும் நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே ஆடல் பாடல் அங்கனே கண்ணோக்கி சகலரும் பார்த்தாராய்ந்து இருப்பதால் அவரவர் நினைவில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதல்லவே. நம்ம மனசுக்குள்ளே நினச்சிருவோம், யாருக்கு மட்டும் இது தெரியும், நல்லவங்களுக்கு தெரியும் இந்த சிறப்புகள் எல்லாம். இப்போ எல்லாருக்கும் தெரியாததுக்கு காரணம் என்ன, அவரவருடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள். அப்போ இந்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், ஒருத்தங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்குது எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, கடவுளிடம் சென்று சண்டை போட முடியாது. ஏன்னா அவரவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து விளையாடினேன் சிவனே ஐயா அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலையை நம்ம பார்க்கின்ற போது நாம் அந்த இறைவன் நமக்குள் நம்முடைய அகக்கண்ணுக்குள் எல்லா காட்சிகளையும் தரக்கூடிய அந்த வல்லமை பெற்றிருக்கின்றோமா, நம்முடைய செயல்பாடு அதற்கு உகந்ததாக இருக்கின்றதா என்பதை என்ன செய்ய வேண்டும், நமக்கு நாமே அதை அறிந்து கொள்ள வேண்டும். தான் ஐயா சொல்கிறாங்க, அவரவருக்கு தெரியாமல் இருக்கிறதல்லவே, இறைவன் யார் யாருடைய மனதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். அது கண்டு பதறி, அதனால் நம்ம உள்ளத்தை இறைவன் அங்கே அறிந்து கொண்டிருக்கின்றார், பார்த்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்ம என்ன செய்யணும், இறைவனுக்கு பதறி யாரானாலும் அவர் இட்டிருக்கின்ற, அது உயர்ந்தவர்களாக இருக்கலாம், பெரிய படைத்தவர்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவங்களாக இருக்கலாம், பதவியில் உயர்ந்தவங்களாக இருக்கலாம், எந்த வகையில் யாராக இருந்தாலும் இறைவனின் முன்பு அனைவரும் சமம். இப்போ இறைவன் இட்டிருக்கின்ற அந்த சட்டத்திற்கு நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடக்கல என்று வரையில் அவ்வாறு யாராலும் நடக்க முடியாது, இறைவன் இட்டிருக்கின்ற அந்த சட்டத்தை எங்களால் பின்பற்ற முடியாது என்று வருகின்ற போது அங்கே நிச்சயித்திருக்கிற அந்த தேதியில் அவர் நிச்சயித்தபடியே எல்லாம் என்ன செய்யும், நடக்கும்படியே வரும். அன்பராகிய மனுக்களுக்கு அனுகூலம். ஐயா எந்தெந்த தீமை மக்கள் நினச்சிட்ருக்காங்களோ அந்த தீமைக்கு ஏற்றவாறு அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும், வரும் ஒரு நாள். அதான் சொல்கிறாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் தமக்கு தாமே வரும். நம்ம என்ன சொல்லும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் எப்போதும் வாழ்க்கையும் நமக்கு என்ன இருக்கும், சிறப்பானதாகவே இருக்கும். நம்முடைய செயலிலும் அங்கே களி புகுந்து தீமைகள் புகுந்து விட்டால் மனதில் காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் மோகம் என்று சொல்லக்கூடிய தீய வினைகள் பொறாமையாகவும் வஞ்சகமாகவும் பேராசையாகவும் உருகொண்டு விட்டால் அதனுடைய நிலைக்கு ஏற்றவாறு அழிவுத்தன்மையை என்ன செய்ய வேண்டி வரும், சந்திக்க வேண்டி வரும். அது அங்கனே அவை என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டி வரும். ஆனால் அன்பர்களாகிய மக்கள் நல்ல மனுக்கள் நல்ல நிலையை பெற்று அவர்கள் என்ன செய்வார்கள், சிறப்பாக வாழ்வார்கள். 1008ஆம் ஆண்டு மாசியில் தட்சணம் பள்ளி கொண்ட ஐயா நாராயணர்
வைகுண்டமாக வந்து தர்மம் நிச்சயித்து, வைகுண்ட அவதாரத்திற்கு பிற்பாடு இங்கு தர்மம்தான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். தர்ம சிந்தனை இருந்தால் மட்டும்தான், தர்ம நெறியோடு இறைவன் நமக்கு வகுத்து அருளி இருக்கின்ற தர்ம நெறியோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் இங்கு சிறப்பாக வாழ முடியும் என்பதனை அவனி அறியும்படியாக எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆயுது அல்லாமல் ஐயா நாராயணர் தர்மம் நிச்சயித்து தவசிருக்கிறபடியார் தர்மத்தால் இந்த கலியை வெல்ல வேண்டும். ஏன்னா கலி என்பது ஒரு மாயை, ஒரு மக்களுடைய மனதில் எழக்கூடிய ஒரு தீய எண்ணம். அப்போ அந்த தீய எண்ணத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னா அது தர்ம சிந்தனை இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு அடியும் நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையை பயணத்தை துவங்குகின்ற போது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தர்ம நெறிக்கு உட்பட்டதாக இருக்கின்றதா, அதர்மத்திற்கு துணை போகாமல் தர்ம நெறிக்கு உட்பட்டதாக இருந்தால் கலி தன்னால் என்ன செய்கிறோம், அழிந்துவிடும். இப்போ இதை ஒவ்வொரு ஆன்மாக்கள் நம்ம என்ன செய்யணும், மனதில் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை சுய பரிசோதனை செய்து அதற்குரிய வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கையை அங்கே நிகழ்த்தி செல்ல வேண்டும். தான் ஏன் தர்மம் நிச்சயித்து தவசிருக்கிறபடியாலே இன்று முதல் அவர் நிச்சயித்திருக்கிற நாள் வரையிலும் எந்த விதமான ஆடம்பரமான பூசை, புனஸ்காரம், சேவித்தல், அர்ச்சனை, ஆராட்டு, நீராடு, தீபாராதனை, சாந்தி, காளாஞ்சி, கைவிளக்கு, திருநாள் முகூர்த்தம், கோபுர நாள் முகூர்த்தம், தெருக்கு முகூர்த்தம், கோபுர முகூர்த்தம், காணிக்கை, காவடி, ஆயுதம், அம்பு நடை, அச்சு நடை, குரவை, குழாங்கூட்டம், கொலு ஆரவாரம், அலங்காரம், மஞ்சனை குழி நீராடல், இது முதலுள்ள நன்மை சுக சோபனம் வரையிலும் அவர் நிச்சயித்திர நாள் வரையிலும் அவருக்கானது அல்லவே. இதெல்லாம் அந்த பழைய வைகுண்ட அவதாரத்திற்கு முன்பு இருந்த வழிபாட்டு முறையை இங்கே எடுத்து சொல்லப்படுகின்றது. இந்த வழிபாட்டு முறை எதுவும் இறைவனுக்கு உகந்ததல்ல, வைகுண்டத்துக்கு உகந்தது அல்ல. ஐயா வைகுண்டரை பின்பற்றக்கூடிய மக்களும் இதை என்ன செய்யக்கூடாது, பின்பற்ற கூடாது. நான் குலதெய்வத்துக்கு கொடுக்குறேன், இல்லை என்னுடைய குருவுக்கு கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லியே மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வழிபாட்டு முறைகளில் முற்றிலும் மாறுபாடுகளை செய்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, இறைவன் வேண்டாம் என்று சொன்னதை ஏதோ ஒரு வகையில் ஐயா சொல்லிய வழிபாட்டு முறையிலும் மக்கள் என்ன செய்கின்றார்கள், அதை புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இத்தகைய வழிபாட்டு முறைகள் நிச்சயமாக வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். அதாவது அர்ச்சனை செய்வது, ஆராட்டுவது, அதாவது இறைவனுடைய சிலையை எடுத்துக்கொண்டு 6 குளங்களில் வைத்து ஆராட்டு செய்யக்கூடியது, தீபாராதனை காட்டுவது, சாந்தி அடைவதற்காக செய்யக்கூடிய பூசைகள், காளாஞ்சி, கைவிளக்கு, கையில் விளக்கை எடுத்து வைத்து அங்கே மாவிளக்கு, கைவிளக்கு இப்படி என்று பல முறைகளில் அந்த வழிபடுகின்ற வழிபாட்டு முறைகள், காவடி எடுப்பது, காணிக்கை போடுவது, தெருவாக நின்று அங்கே மக்களை வரவேற்று அதற்கு அங்கே பூசை செய்து கொடுப்பது, கோபுர முகூர்த்தம், திருநாள் முகூர்த்தம், குரவை குழாங்கூட்டம், கொலு ஆரபாரத்தோடு இப்போது அச்சு நடை, யானை நடை, இப்படி விலங்கினங்களை எல்லாம் வரிசையாக விட்டு அதனை தொடர்ந்து பின்னாக ஊர்வலங்களை நடத்துவது, இப்படிப்பட்ட இந்த அலங்காரமான ஆடம்பரமான பூசை முறைகள் எதுவும் என்ன செய்ய வேண்டாம். மஞ்சனை குழி நீராடல் நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். சிறுதெய்வ வழிபாடு, சிறுதெய்வங்களுக்கு வழிபாடு கொடுக்குங்கின்ற போது மஞ்சளை அங்கே மஞ்சள் பால் காய்த்து அதில் சாமி கும்பிட செய்யக்கூடிய முறை, பூக்களை வைத்து பூப்படை போட்டு சாமி கும்பிடக்கூடிய முறை, இவையெல்லாம் இதை வந்து அக்னியை வளர்த்து அந்த அக்னியில் சாடி அங்கே இறை வழிபாடு செய்யக்கூடிய முறை, இவை எதுவுமே வேண்டாம். அவருக்கு ஆனதல்ல, வைகுண்ட காட்டிய வழிபாட்டு முறைக்கு உகந்தது அல்ல, அதெல்லாம் அதற்கு எதிரானது. ஏன்னா ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய் என் மகனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனதால் நீங்கள் இதுவரை உள்ளதெல்லாம் அவருடைய இதுநாள் கழகம் வீணில் செலவிடாமலோ, ஐயா சொன்ன அந்த நாள் வரையிலும் இப்படிப்பட்ட இந்த பூஜை முறைகளுக்கு வீணாக நீங்கள் செலவு செய்யாமலோ, விருதாவில் நரையில் வீழாமலோ. ஏன்னா இதில் ஐயா என்ன சொல்கிறாங்க, நான் சொன்னதற்கு அங்கே கட்டுப்பட்டு வாழாமல் அவர்கள் அங்கே மீறி நடப்பார்களே ஆனால் எங்கே போவாங்க,
எனக்கானவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள். தர்மயுக வாழ்வு என்பது அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. தான் ஏன் சொல்கிறாங்க, விருதாவில் நரகில் வீழாமலும், நீங்கள் நரகத்தில் போகாமல் தர்மயுக வாழ்வை பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாட்டு முறைகளை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. காரணம் என்ன, இறைவன் இதுவெல்லாம் தேவையில்லை, இதை நம்ம வீணாக இந்த செலவுகளை செய்யக்கூடாது, நம் நரகத்தில் வீழக்கூடாது. இது நாராயண வைகுண்ட சுவாமி திருவாக்கு உபதேசத்தின் கருணையினால் மாமனி எழுதி அயச்ச வாசகம் அப்படின்னு சொல்லி இந்த திருவாசகத்தை எல்லோரும் அறியும்படியாக வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்து விட்டது என்பதை முக்கியமாக அந்த கலினீச மன்னன் அறிபடியாக இந்த திருவாசகத்தை என்ன செய்கிறாங்க, எழுதி அனுப்புகின்றார்கள். அவ்வாறு இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்பிவிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை சூரியன் உதயமாகக்கூடிய அந்த வேளை பஞ்சமி திதியாகிய மூல நட்சத்திரம் பஞ்சமி திதியில் அங்கே வைகுண்ட பெருமான் எங்கே வராரு, சுவாமிதோப்பில் தவத்தை மேற்கொள்வதற்காக அமருகின்றார். அந்த வடக்கு வாசல் தலத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த அமர்ந்து தவத்தை துவங்குகின்றார்கள். எப்படி அப்படின்னா, நாத குருநாத நாராயணநாதன் மாதவனும் தட்சணத்தில் மருந்து மாவடியில் தான் ஐயா ஏற்கனவே சுவாமிதோப்பு பதி இருக்கக்கூடிய இடம் பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் அது ஒரு பெருமாள் கோயிலாகவும் பிற கோயில்களும் அதை சார்ந்து இருந்திருக்கின்றது. அந்த பகுதியில் வடக்கு வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தில் ஒரு மாமரம், அந்த மாமரத்தினுடைய அடியில் எம்பெருமான் என்ன செய்கின்றார், மனவை பதிமுகத்தில் மாது கண்ணி பார்வையிலும் இணையான பஞ்சவரில் ஏற்ற அர்ஜுனன் அங்கே மனமான நாதன் மகாபரனை தானாட்டி தவமிருந்து அந்த பாசுபதத்தை பெற்ற அந்த இடம், அந்த பெருமைமிகு இடத்தில் தாமரை பதியூரில் தட்சணா மூலையிலே தென்வாரி அத்தமதில் மிச்சமுள்ள தேவர்களெல்லாம் முழங்கி நிற்க மூவர்கள் அதிசயமாக ஓடு வழி திறந்து அப்படின்னா என்ன, மும்மூர்த்தியும் யாருக்குள்ளே தான் இருக்கிறாங்க, வைகுண்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் இந்த நிலையை தாண்டி, அதாவது மோடு அப்படின்னா நம்ம சகஸ்தர நிலையை அடைகின்ற போது நம்முடைய எண்ணங்களெல்லாம் மூலாதாரத்தை விட்டு ஒவ்வொரு ஆதார சக்கரங்களை தாண்டி அந்த சகஸ்தர நிலையில் நம்முடைய எண்ண ஓட்டம் நிலைநிறுத்தப்படுகின்ற போது அறநடனம் திருநடனம் இதெல்லாம் பார்க்க முடியும், அங்கனே கண்கூடாக காண முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மூவர்களையும் மோடு திறந்து பார்க்கக்கூடிய நிலையிலே ஆரபாரத்துடனே அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பார்த்து நிற்கின்றார்கள். அவரவருடைய ஞான நிலையிலிருந்து வைகுண்டருடைய தவத்தை அவர் எப்படி ஆரம்பிக்கின்றார், என்ன செய்ய போகின்றார் என்பதை பார்த்திருக்கின்றார்கள். அவ்வாறு தட்சணத்தின் வைகுண்டர் பள்ளி கொண்டு இருக்கின்றார் என்ற நாமம் எல்லோரும் அங்கே அறிந்து கொள்ளும்படியாக வைகுண்ட அங்கே நிகழ்த்தி யாமும் மிக கூறி அதிக திசை 8 உள்ள மக்கள், அதாவது 8 திசை திக்கில் உள்ள அந்த மக்கள் எல்லோரும் அங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன செய்கின்றார், மனதில் நினைக்கின்றார். ஓம பசாசுகள்னாலும் பேய்கள்னாலும் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் அங்கே போக்க வேண்டும் என்று, மக்களுக்கு நல்வாழ்வு அருள வேண்டும் என்று மனதிலே திருவிழம் கொள்ளுகின்றார். அதன்படி ஐயா அந்த ஒவ்வொரு அடுத்து நடக்க இருக்கின்ற நடப்புகளை, உலக நடப்புகளை எல்லாம் அங்கே துறந்து பிடிக்கின்றார். ஒரு வண்ட புலப்பமாக எடுத்து சொல்லுகின்றார். இப்போ கண்டவர்களெல்லாம் ஏதோ ஐயா சொல்கிறாங்க, ஏன்னா சாதாரண ஒரு மனிதன் போல தான் மக்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அப்படி காட்சி கொடுக்கின்ற போது மக்கள்லாம் ஏதோ அவங்க நேரம் போகாமல் ஒரு வந்திருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, அதான் வண்ட புலப்பம், தனக்கு தானே பேசுகிறாங்க அப்படி தான் நினைத்தாங்களே தவிர சொல்வதில் என்ன இருக்கிறது என்ன யாருமே என்ன செய்யலை, கருத்தோடு கேட்கவில்லை. 10 மாத காலமாக ஐயா நடப்புகளை எல்லாம் அங்கே எடுத்து சொல்லுகின்றார். எடுத்து சொல்லி ஒரு குடைக்குள் இந்த உலகை ஆழ்வதற்கு வரக்கூடிய அந்த செய்தியையும் எல்லாவற்றையும் சொல்லி மக்கள் புரியும்படியாக உணரும்படியாக செய்கின்றார். ஆனால் மக்கள் அதை உணர்ந்து கொள்வதாக தெரியவில்லை. இவ்வாறு முகம் சோதிப்பதற்காக எம்பெருமான் அங்கே உறுதியுடனே முகத்தை சோதிக்கின்றார். இப்போ நாராயணரும் நல்ல வைகுண்டம் என்று தட்சிணா பூமியிலே தனுவை அடக்கி தவத்தை மேற்கொள்ளுகின்றார். எப்படி ஐயா தவத்தை மேற்கொள்ளுகின்றார், அவ்வாறு தவம் மேற்கொள்ளுகின்ற போது அங்கே என்ன நடக்கின்றது என்ற செய்திகளை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா